இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? ஒருத்தர் சொல்லக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சரியா? அங்கெங்கேயும் தேடாத. என்ன அதெல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இருக்குதா இன்னும்? இருக்குதா? ஆமாம், நீ தேடி சுற்றி பார்த்து தேடி கண்டுபிடிக்கல, அது முடிஞ்சிடும். சரியா? அப்போ இந்த வருஷத்துடைய வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை நாம் நினைச்சு இப்போ சொல்ல போகிறோம். சொல்லமா? ரெடி? 1 2 3 4. உன் தேவனாகிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாக களி கூறுவார். இது பாருங்க, இது எதுக்கு இருக்குன்னா செப்பனியா. என்ன? செப்பனியா 3:17. இந்த செப்பனியான்றது ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசியா? சொல்லுங்க, டிடிஎஸ் படிச்சவங்களா சொல்லுங்க. பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசியா? சின்ன தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் என்ன ஆனார் தெரியுமா? தீர்க்கதரிசி அவர் கொல்லப்பட்டார். ஆனா அவருக்கு இந்த யூதா மக்களை பற்றி ரொம்ப பாரம். சரியா? யூதா மக்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. நம்ம அப்பப்போ விலகி போற மாதிரி. தீபாவளி நம்ம விலகிடுறோம் இல்லையா? பொங்கல் விலகிடுறோம், ரம்ஜான் விலகிடுறோம், பக்ரீத் விலகிடுறோம். திரும்பி கிறிஸ்மஸ் நம்ம என்ன பண்றோம்? உள்ள வந்துடுறோம் இல்லையா? கிறிஸ்மஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு, தாத்தா வேஷம்லாம் போட்டுக்கிட்டு என்னென்ன பண்ணுவோம். சரியா? அப்போ அந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? ரொம்ப பாவம் பண்ணாங்க. என்ன? ஆலயத்திலே விக்கிரக ஆராதனை, இன்னும் மற்ற காரியங்கள். யூதா யாருக்காக ரொம்ப வாஞ்சியா இருக்கிறது? தேவனுக்காக, இஸ்ரவேலின் தேவனுக்காக. ஏன்னா தாவீது ராஜோட பரம்பரை. ஆனா அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில் மறுதளிச்சு போனாங்க. ஆனா மறுதளிச்சு போனாலும் அவர் என்ன பண்ணாரு? அவரை கூட்டி சேர்க்கிறவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? அவரை சிறையிருப்புல கொடுத்தோம். அந்த சிறையிருப்புல இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு? அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு? உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க உள்ள தேவனா இருக்கிறார், ரட்சிக்கிற தேவனா இருக்கின்றார். அவர் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து, ஆமா, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இந்த யூதேய பெஞ்சமின் 2 கோத்திரம் மட்டும் தாவீதை பின்பற்றியா இருந்தது. அவளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வசனம் செப்பனியா மூலமா கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறவர் இருந்தார்? இந்த வருஷம் பூரா நடுவில் இருந்து அவரா இருக்கிறார். அதனாலதான் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது? நம்ம சபையில ஆசீர்வாதங்கள் கிடைச்சது, வல்லமைகள் நடந்தது, மிரக்கல்ஸ் நடந்தது, இன்னும் அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. சரியா? அப்ப அந்த தேவன் உன் நடுவில் இருந்ததுனால அவர் இருந்தார், இன்னும் இருக்க போகிற தேவனா இருக்கின்றார். என்ன? அது மட்டும் இல்ல, அவர் வல்லமை உள்ளவரா இருந்தார். ஏன்னா அவருடைய வல்லமையை நாம் என்ன பண்ணோம்? இந்த சன்னிதானத்துல நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். இங்க எழுதியிருக்கிறது மட்டும் இல்ல, வல்லமையும் மகிமையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது மட்டும் எழுதியிருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய வல்லமையும் மகிமையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதுக்கு நம்மளாம் என்னவா இருக்கும்? சாட்சிகளா இருக்கும். இங்க யாரும் சாட்சி இல்லாத இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய பிரச்சனையில ஆண்டவர் என்ன பண்ண இருந்திருக்காரு? அவர் ஒரு கவுன்சிலரா இருந்திருக்கிறாரு, அவர் ஒரு கம்ஃபர்டரா இருந்திருக்காரு. உங்களை என்ன பண்ண இருக்கிறாரு? அரவணைக்கிறவர் இருந்தார், அன்பு செலுத்துறவர் இருந்தார், பாசம் காட்டுகிறவர் இருந்தாரு. அதுதான் ஆண்டவர் செய்தார். என்ன? அது மட்டும் இல்ல, உங்களை அந்த பிரச்சனைகள் இருந்து என்ன பண்ணுகிறவரா இருந்தாரு? ரட்சிக்கிறவரா இருந்தார். சரியா? இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை அவர் எப்படி அடிமைத்தனத்தில் ரட்சிக்கிறதுக்காக வல்லமையா இருந்தாரோ, அதே போல நம்மளை ரட்சித்தார். அந்த ஜெபத்துல நான் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, அவர் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்தார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவராக இருந்தார். அவர் களிகூறுனால நிறைய பேர் இங்க என்ன பண்றீங்க? சாட்சியா இருக்கிறீங்க. என்ன? இந்த சபை வளருது. என்ன? அப்ப இந்த காரியங்களை ஆண்டவர்
இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில நடத்திருக்கிறார். என்ன, இங்க வந்து உட்காந்துருக்க நீங்க யாராவது நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல இந்த வருஷத்துல, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கலாம். அந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் உங்களோட இருந்தார். சரியா? அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவர் ஒருவேளை உன்னை வந்து பிரச்சனையில இருந்து எடுக்கல, பிரச்சனையை ஆண்டவர் உன்னை சகிக்கிறதுக்கான கரெக்ட் சத்தமா சொல்லுங்க, திராணியை கொடுத்தார். என்ன, எந்த காரியம் வந்தாலும் அதை நாம மேற்கொள்றதுக்கான திராணியை அந்த தேவன் கொடுத்தார் இல்லையா? அந்த தேவனை பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில நிமிடங்கள் எடுத்து முட்டி போட்டு ஜெபிக்க போறோம். சரியா? எல்லாம் முட்டி போடலாமா?